எனதருமை நண்பர்களே, வழக்கறிஞர்களே, இளம் வழக்கறிஞர்களே, சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ரைட். புரட்சி தலைவர் திருடாதை படத்தில் பாடிய ஒரு பாடல். அதே போல டெக்னிக்ஸ் எந்த அளவுக்குலாம் நம்ம அறிவியல் நிபுணத்துவம் ஆகி சென்று கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு குற்றங்களும் அதை டெவலப் ஆகினே போகுது. அதுதான் அந்த வார்த்தை, திருடனாய் பார்த்து திருந்தினால்தான் தவறு செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தில் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் வளர்கிறது என்றால் அதை ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்த வேண்டும், அழிவுபூர்வமான வழியில் பயன்படுத்தக்கூடாது என்பது அழிவுபூர்வமான விஷயம். அழிவை நோக்கி செல்லக்கூடாது, திருடக்கூடாது என்கின்ற ஒரு விஷயங்கள் நீங்கள் அப்டேட் ஆகுது. எப்படி அப்டேட் ஆகுதுன்னா, நீ என்னதான் நீ சட்டம் போடு, என்னதான் நீ பண்ணு, ஆனால் நான் அதிலையும் உள்ள பூந்து உன் கண்ணில் விளக்க விட்டு ஆட்டுவேன், உன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் கஞ்சா இஸ் அன் அஃபென்ஸ் இல்லையா? அதனால கஞ்சா செடி வைத்துக் கொள்வது ஆபத்து, தவறு, உங்களுக்கு சிறை தண்டனை பொசிஷனில் இருந்தாலும் உண்டு இல்லையா? இது சட்டம். அதை வச்சு தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம், பத்திரிகையிலையும் பார்த்துருப்போம். நிறைய அரசியல் பழிவாங்கும் வழக்குகள், ஒருத்தர்கிட்ட கஞ்சா வச்சுதான் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சர் சுதாகர், அவருடைய மருமகன் சுதாகரன் மீது கூட ஒரு கஞ்சா வழக்கு நடந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த போதை வஸ்துக்கள் கஞ்சா வழக்குகள் எங்கே அதிகபட்சமாக பிழங்குறதுனால ஸ்லம்மில் தான் அதிகமாக பிழங்கும். அங்கேருந்து அவர்கள் வியாபாரம். இப்போ சிறைக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்களா, ரெகுலர் கஸ்டமர், அதனால் ஸ்லம்மில் தான் அவங்க வறுமையின் காரணமாக செய்கின்ற பணிகள் தான், செய்கின்ற வேலைகள் தான், இதெல்லாம் பணத்திற்காக செய்து அவங்க அதில் மாட்டிப்பாங்க. அவங்கள திருத்தணுன்றதுக்காக தான் சிறைச்சாலைக்கு போகிறாங்க. எல்லாம் ரைட், ஓகே, நடக்குது. இப்போ இதில் ஒரு மிகவும் ஒரு அறிவாளி, ஒரு புத்திசாலி ஹைஃபையாக பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 10 மாடி கட்டடம், ஒரு 10 மாடி பில்டிங்கு, அதில் டாப் ஃப்ளோரில் மட்டும் செப்பரேட்டாக ஒரு ஃப்ளாட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு தனியாக ஒரு வீடு இருக்கும். மொட்டை மாடியில் தனியாக ஒரு பென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறாரு, அந்த பென்ட் ஹவுஸில் போயிட்டு அந்த பென்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய தனியாக ஒரு வீடு ஒரு 50,000 வாடகைக்கு, மாதம் வாடகை 50,000 ரூபா, பெரிய போஸ்ட் எடுக்கிறாரு. எடுத்துட்டு இந்த டார்க் வெப் அப்படின்னு சொல்லப்படி ஏதோ ஒருத்தர் எப்படியோ ஒரு இல்லீகலாக ஒரு உயர் ரக கஞ்சா செடிகளுக்கான விதைகளை வாங்கி அவர் வீட்டு பெட்ரூம்லேயும் ஹால்லையும் வளர்க்குறாரு. வீட்டுக்குள்ள யாரும் சேர்க்க முடியாது, வீடு ஃபுல்லாக வச்சுக்க. வெளியே தெரிஞ்சாதானே. நான் கஞ்சா செடி ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டோம். எப்படி போட்டோம்னா, போர்ச்சுகலில் வரமா கஞ்சா செடியை வளர்த்து ரீல்ஸ் போடும்போது மாட்டி அவர் மீது வழக்கானது பாய்ந்தது. இங்கே என்ன பண்ணுற ஒருத்தர்னா, அவர் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறார். வெளியே தெரிஞ்சாதானே பிரச்சனை, நான் வீட்டுக்குள்ளே வச்சு பயிர் செய்கிறேன்னு அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே வச்சு. ஜப்பானில் சொல்லுவாங்கல்ல, ஜப்பானில் சொல்கிறாங்க கடலுக்குள்ளே வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வீட்டுக்குள்ளேயே வச்சு விவசாயம் பண்ணுறாரு. 50,000 ஒரு வீடை வாடகை எடுத்துட்டு, அவர் சம்சாரம் இல்லை, அவர் கூட இல்லை, கோச்சிட்டு போயிடுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, அழகாக வீட்டுக்குள்ளேயே வச்சு அங்கங்கே தொட்டியில் வச்சு ஃபுல்லாக தொட்டியாக அடுக்கிறாரு. அடிக்கிட்டு கஞ்சா செடி பயிரிடுறாரு. வெயில் இல்லாமல் கஞ்சா செடி வளராதுல்ல அவர் வீட்டில். அந்த விளக்குக்கு ஒரு ஹாலஜன் லைட்டு மாதிரி சூரிய விளக்குகள் பயன்படுத்துகிறார் அவர். இதெல்லாம் ஒரு ஸ்பெக்ட்ரம் விளக்குகளை பயன்படுத்துகிறார். அந்த விளக்கு போட்டால் சூரிய வெளிச்சத்துலேருந்து வரா மாதிரி அந்த இதெல்லாம் வரும், அது வளருது. வீட்டுக்குள்ளேயே தண்ணி விடுறாரு. எவ்வளோ புத்தியால இருக்கார் பாருங்க. இதெல்லாம் சட்டம் மரியாதை ஒன்று, யார் மரியாதை ஒன்று. வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறாரு. ஏன்னா போனோம்ல, அது உயர் ரக கஞ்சா செடியாகும். அது 1 கிலோ கணக்கில் போச்சுன்னா அதில் ரொம்ப லேக்ஸ் வந்துடும். இங்கே இருக்கிற கஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய், 3,000 ரூபாய், 5,000 ரூபாய், அது மாதிரி ரேட்டு. இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய கஞ்சா செடிகள் இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல ஸ்லம்மில் அந்த கஞ்சா விற்கிறோன்னா அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இருக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இருக்குது. 2,000 ரூபாய், 5,000 ரூபாய், நம்ம ரொம்ப மட்ட ரகமாக இருக்கக்கூடியது. இவர் வளர்த்த கஞ்சா பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக, கிட்டத்தட்ட ஒரு கிலோ 50 லட்சம் அப்படின்றாங்க. ஹெராயின் ப்ரௌன் சுகரோட காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு அதை பற்றி சரியாக தெரியவில்லை. இவர் வீட்டுக்குள்ளேயே வளர்த்துருக்காரு. இல்லை டெக்னாலஜி பற்றி சொல்ல வரோம். எதுக்குறாரு, வீட்டுக்குள்ளேயே வச்சு ஹாலஜன் லைட் போட்டு அதை அந்த சூரிய ஒளி கதிர மாதிரி சூரிய ஒளி வச்சு அதில் தண்ணி விட்டு அங்கேயே வளர்த்து அங்கேயே வீட்டுக்குள்ளேயே அறுவடை பண்ணி அதை இப்போ எல்லாருக்கும் சப்ளை பண்ணி அவர் காவல்துறையில் சிக்கி வழக்கில் சந்திக்கிறார். அதனால் அவரோட நிலைமையை பார்க்க வந்தால் அவருக்கு வேலை விட்டு இல்லையா, சரியான வேலை கிடைக்கலையா, அதிகமாக சம்பாரித்து அதிகமாக செலவு பண்ணி பழக்கப்பட்டு வரான். இதுலேருந்து என்ன பார்த்து தெரியுதுன்னா, இந்த இளைஞர்கள் எப்படிலாம் உழைக்காமல் பணம் வருகின்ற வழி எப்படி பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். சமுதாயம் கிட்ட சீரழிந்து விடும். உழைத்தால் தான் உனக்கு வருமானம். அதே போல் நல்லா தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஹார்ட் ஒர்க் பண்ணு, நிச்சயமாக உங்களால் சம்பாதிக்க முடியும். இதை போன்ற விட்டில் பூச்சி சென்று எப்படி ஒரு வெளிச்சத்தை நோக்கி விட்டில் பூச்சி பறந்து கருகி அது வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறதோ அதே போல் இதெல்லாம் பிரகாசமாக இருக்கும். எப்படி இருக்கும்,
பார்க்கும்போது உனக்கு 10 ஒரு போலீஸ்கிட்ட மாட்டாத வரைக்கும் நீ நிறைய சம்பாதிப்ப, பணம் வீச்சா செலவு பண்ணுவ, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாமே நம்ம அந்த பணத்தை வச்சு வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்ப. ஆனால் நீ என்னைக்கு சிக்கிறியோ அன்னைக்கு உன்னால் வெளியே வர முடியாது, அன்னைக்கு நீ உள்ளே மாட்டிப்ப. பிகாஸ் இந்த மாதிரி வந்து போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் சமுதாயத்திற்கு எதிரான குற்றமாக கருதப்பட்டு, கொலை குற்றத்தை விட கொடிய குற்றமாக கருதப்பட்டு, அதனால தான் வண்டி பேஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் பண்ணினா 10 வருஷம், சப்சிக்வெண்ட் அஃபென்ஸுக்கு 20 வருஷம் வைக்கிறான். அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு எதிரான குற்றமாக பார்க்கப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிந்துவிடும். சிறை கைதிகள், நீ சிறையில் இருந்தால் வெளியில் என்னென்ன நடந்திருக்கிறது உன் குடும்பத்தை நினைத்துக்கொள். உன் குடும்பத்தை பார்ப்பதற்கு ஆள் இருக்காது, உனது சம்சாரம் வேற யாரோ தான் பிக்கப் பண்ணி போடுவான். இந்த மாதிரிலாம் வந்து கண்கூட பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரர் வந்து அதற்கு ஒரு கொலை வந்து வெளியில் வந்து நடக்கும். எப்படின்னா இவர் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பார். ஜெயிலுக்கு வரத்துக்குள்ளே இவரோட ஃபேமிலியை வேற ஒரு அக்யூஸ் வந்து அண்டர்டேக் பண்ணிட்டு போட்டிருப்பான். இவர் அது தெரிஞ்சு அவரை பழி வாங்குறதுக்கு சிறையிலிருந்து வெளியே வந்து அதை பழி வாங்கிட்டு திரும்பி ஒரு ஜெயிலுக்கு போயிடுவார். சமுதாயம் என்னாச்சாங்க, அந்த இடத்துல ஒரு குடும்பமே வந்து மொத்தத்தில் அழிஞ்சு இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அதனால் இதை போன்று மனதை வந்து சபல புத்தியிலே அலைவிடாமல், இதை மாதிரி வந்து வேலை செய்யாமல் வந்து நல்ல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாமல் நேர்மையாக வாழ்ந்து ஒரு மனிதனுடைய கடமை என்ன, நன்றாக வாழ்ந்து இந்த சமுதாயத்தை நன்றாக கட்டமைக்கக்கூடிய குழந்தைகளை இந்த சமுதாயத்திற்கு ஒரு நபர் விட்டு சொல்ல வேண்டும். அது அவனது கடமை. ஆனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு டிசிப்ளினடாக ஒழுக்கமாக உழைத்தால் உழைக்கும் எல்லோருக்கும் வாழ்வு உண்டு என்ற கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு உழையுங்கள். வணக்கம் நண்பர்களே.